ஹாய், இன்றைக்கி மருதாணி அந்த இலையை பற்றி ஒரு சின்ன பதிவு தான் பார்க்கலாம். ஆக்சுவலி மருதாணி லக்ஷ்மி வாசம் இருக்கிற பொருள், மருதாணி வச்சுக்கிட்டா நல்லது, இப்படியெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். அதோட முழுமையான விவரம் எனக்கு தெரிஞ்சது ஒரு சிலது உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி யமதர்மனோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, யமதர்மன்கிட்ட சண்டை போட்டுட்டு பூலோகம் வந்துடுறாங்களாம். பூலோகம் வரும்போது ஒரு காட்டில் தங்குறாங்க. அந்த காட்டில் மருதவாசினின்ற ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சு அவங்களோட இருந்திருக்கா. யமதர்மன் ரொம்ப நாளாக தன் மனைவி திரும்பி வராதனால தூதர்களை பூலோகம் அமைச்சு தேட சொல்கிறார். தேடும்போது அவங்க மருதவாசினி அடைக்கலத்தில் தாயார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் அம்மாவை அழைச்சிட்டு வரும்போது அந்த மருதவாசினி தடுக்கிறதுனால அவளை செதைச்சிட்டு வெட்டிட்டு அம்மாவை அழைச்சிட்டு வரத்துக்கு உள்ளே போகிறாங்க. அப்போது தாயார் அதை பார்த்துட்டு ரொம்ப கத்தி அழுது கலாட்டா பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. அப்போ யமதர்மர் வராரு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், உன்னை மீட்க தானே நான் அமிச்சேன் அப்படின்னும் போது, நான் என்ன அடைக்கலம் கொடுத்து இந்த பொண்ணு தான் என்னை நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு புலம்புறாங்க. நான் உங்களோட வரமாட்டேன், மருதவாசினிக்கு உயிர் கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு தாயார் கூறும்போது, ஒரு வாட்டி உயிர் போனப்புறம் திருப்பி எடுக்கிற இது கிடையாது, நான் ஒரு வரம் தரேன். இந்த பொண்ணு இருந்த இடத்துல அந்த பொண்ணை கேட்குறாங்க. அந்த சக்தி கடவுளுக்கு இருக்கு இல்லையா, அவங்க எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு செடி அந்த உயிர் போன இடத்துல அந்த ரத்த சிதைவுகள் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடமும் செடியாக வளர்கிற மாதிரி ஒரு வரம் கொடுக்குறாரு. அதுதான் மருதாணி. அந்த பொண்ணு நல்லா செக்கச்செவேன்னு கலராக இருப்பாள். அதனால் இந்த வர இலைகளை பறித்து வைக்கிறதுனால அந்த இலைகள் கலர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்ற ஒரு வரம் கொடுக்குறாரு. இதனால தான் சுப நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம மருதாணி இலையை வைக்கிறாங்க கையில். அந்த கலர் இருக்கிற வரைக்கும் 6 நாள் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. யமனே கிட்ட வரமாட்டார். சுப நிகழ்வு எல்லாத்தையுமே மருதாணி யூஸ் பண்ணுவோம். ரெகுலராகவே மருதாணி யூஸ் பண்ணுறதுனால மகாலட்சுமி யோகம், சுக்கிர யோகம் இருக்கும்னு சொல்கிறாங்க. சனி பகவான் கிட்ட வரமாட்டார்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற பொருள் இல்லை, நம்ம செய்கிற எல்லா பொருளும் விருத்தி ஆகும், நம்ம செய்கிற பூஜைகளும் பலன் இருக்கும், இல்லை நம்ம ஒரு பொருள் தொட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னும் போதும் நல்ல செழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருதாணி செடி இதில் இருக்கிற பூக்களை நம்ம வீட்டில் பூஜைக்கு மகாலட்சுமிக்கு யூஸ் பண்ணோம்னா மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டே போக மாட்டாங்களாம். அந்த மருதாணி விதை பொடியை நம்ம சாம்பிராணியோடு சேர்த்து வீட்டில் தூபம் போடும்போது துர்சக்திகள் எதுவும் நம்ம கிட்ட வராது. சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம்னா மருதாணி வைக்கும்போது உடல் சூடு குறையும்னு சொல்கிறாங்க. மருதாணி கைகளுக்கு மட்டும் இல்லை, கால்களுக்கும் வைக்கலாம். மருதாணி காலில் இருந்தால் சனி பகவானே தள்ளி நிற்பார்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கும் மருதாணி காலில் ஒரு ட்ராப் கீழே வைக்கலாம், அடி உச்சி கீழ்காலில். அது திருஷ்டிக்கு கருப்பு போட்டு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வச்சோம்னா திருஷ்டி கழியும், எந்த தீங்கும் பிள்ளைங்க கிட்ட வராது. இதேமாதிரி இந்த மருதாணி இலைகள் தானம் செய்யலாம். ஆக்சுவலி நம்ம இந்த இதுக்கெல்லாம் நோம்புக்கு அது மாதிரி கொடுப்போம் பார்த்தீங்களா, கோன் கொடுக்குறோம். இப்போ முடிஞ்சால் நம்ம கோன் கொடுக்காம இலைகளை பறித்து ஒரு கவரில் போட்டு கொடுத்தா இன்னும் புண்ணியம். கொடுக்க மகாலட்சுமி நம்மக்கிட்ட நிறைய வரும், நிறைய செல்வம் சேரும். இந்த மருதாணி தானம் கொடுக்கறதுனால நம்மளோட லைஃப் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பதிவு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மருதாணி இலையை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அரைச்சி கையில் இட்டுக்கோங்க. கோன் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இலையில தான் இருக்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் ஃபார் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்.